யாரை கேட்டாலும் ஃபேட்டி லிவர் ஒரு 40 ஸ்கேன்ல வந்துட்டு 2-3 ஸ்கேன் ஃபேட்டி லிவர் கிரேட் 2 அது வந்துருது. இது எதனால மெயினா வருதுன்னு பாப்போமா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு 8 மணி நேரம் தூங்குறது வந்துட்டு மேட்டர் இல்ல. ஆனா 9:30 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் தூங்குற அந்த 8 மணி நேரத்தை தான் கவர் பண்ணும். அந்த டைம்ல தூங்காம நைட் 12 மணிக்கு தூங்குறது, 10 மணிக்கு காலையில எந்திரிக்கிறது, நைட் நேரம் முழிக்க பசி ஜாஸ்தியாகி பிஞ்ச் ஈட் பண்றது, நைட் உட்காந்து ஒரு 4 தோசையை கட்ட வேண்டியது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது, சரியாமை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஓவர் திங்க் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது வந்து பாக்குற மாதிரி இருக்கு. 80% ஆஃப் த ஃபேட்டி லிவர் வந்துட்டு ஆல்கஹாலை குடிக்காதவங்களுக்கு தான் வருது. இதுல நிறைய வந்துட்டு வீட்ல சாப்பிட்றவங்களுக்கு இருக்கு. யூஸ் பண்ற ஆயிலோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் இந்த ஃபேட்டி லிவர் வருது. ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 விஷயம் சொல்றேன். இதுக்கும் மேல வந்துட்டு அளவா சாப்பிட்டுக்கோங்க. மாவுச்சத்தும் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கருஞ்சீரகம் வெந்தயமும் வறுத்து வெயில்ல காய வச்சு சம அளவுல எடுத்து அரைச்சு எடுத்துட்டு அதுல கஷாயம் போட்டு குடிக்கிறது. 2வது வந்துட்டு சுருள் பட்டைய பொடியாக்கி அதுலயும் கஷாயம் போட்டு குடிக்கிறது. இது ரெண்டுமே ஈவினிங் 5 மணிக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா அது ஒரு கஷாயம் மாதிரி நீங்க குடிச்சு முடிச்சுக்கலாம். 3வது 3 வேளை உணவுக்கு பின்னும் ஒரு 15 நிமிஷம் வீட்டை சுத்தி உலாத்தி வர்றது வந்துட்டு நல்லாவே செரிமானத்தை ரெடி பண்ணும். கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம், கம்மியா ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறதா, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒண்ணு கத்துக்கோங்க. இரவு தூக்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க.